வணக்கம். உக்ரகாளி காளியம்மா கோயிலேருந்து அருள் வாக்கு சொல்லப்படும் லட்சுமி பேசுகிறேன். நான் கோயில் வேலை செய்யணுன்ற ஆர்வத்தில் 2 கோயில் பழைய கோயிலை எடுத்துட்டு புதுசாக கட்டுறதுக்கு எல்லாமே நான் ஏற்பாடு பண்ணி வரேன். மக்கள் எல்லாரும் சேர்ந்து யார் யாருக்கு என்ன தோன்றுதோ அது கல்லோ மண்ணோ மணலோ ஒரு கட்டடமோ ஒரு பொருளோ வாங்கி கொடுக்கும்படி கேட்குறேன். பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கும் அருள் கிடைக்கும். நல்ல ஒரு நன்மைக்கு வருவீங்க. கஷ்டத்தில் இருக்கிறக வேதனையில் இருக்கிறக எல்லாமே தெய்வத்தை நினச்சி அந்த தாயை நினச்சி அம்மாவை தூக்கி நிறுத்தி கட்டணுன்றது ஆர்வத்தில் நிற்கிறேன். தேடி வந்தவர்களை கைவிடாத ஒரு தாய் அவள்தான் நம் உக்ரகாளி அம்மன். ஆம், உங்கள் வாழ்விலும் ஒரு அற்புதத்தை செய்யவே அன்னை உக்ரகாளி காத்திருக்கிறாள். இப்போதே நீங்களும் சின்ன புலிவரிசை உக்ரகாளி அம்மன் ஆலயத்திற்கு வாருங்கள். உங்கள் கவலைகள் துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைப்பது நிச்சயம். 16 கையை நிற்க வச்சு சிலை உத்தரவு பண்ணா அதை எடுத்து கொடுக்கறதுக்கு ஒருத்தர் முன் வந்தார். எதுவும் இங்கே குறையா நிற்கக்கூடாதுன்றது ஒரு ஆர்வமாக நின்று கேட்குறேன். மக்கள் அருள் வாக்கும் கேட்கலாம். இடத்த பார்த்துட்டு பொருளாவோ இல்லை ஒரு வேலையாவோ செஞ்சு கொடுக்கும்படி கேட்டுன்னு வரேன். நான் இன்னைக்கு நேற்று இல்லை, எனக்கு இவரும் தெரியாத நாள்லேருந்து ஒரு சிறு வயதுலேருந்து இந்த அம்மனுக்கு அருள் வாக்கு சொல்லின்னு வரேன். இப்போவும் சொல்லின்னு வரேன். கோவில் சன்னிதானத்தை பழைய கோயில் எடுத்துட்டு நான் புதுசாக மண்டபம் போட்டு கர்ப்பகிரகம் கட்டி கோபுரம் கட்டி அதுக்குள்ள 16 கைகளோட ஆயுதத்தோட நின்று நிற்க வச்சு சிலையா அம்மன் அமைக்க சொல்லி எனக்கு கொடுத்துருக்குறா. அது பிரகாரம் செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். மக்கள் எல்லாரும் என்னென்ன யாருக்கு தோன்றுதோ நம்பிக்கையோட கை கொடுத்து தூக்கி நிறுத்தணும். வெற்றியும் தோல்வின்னு சொல்லுவாங்க. அம்மாளுக்கு வெற்றி தான் கிடைக்கணும், தோல்வி அடையக்கூடாது. அன்போட கேட்குறேன். மக்கள் என்ன முடியுமோ அது கை தூக்கி நிறுத்தி சிமெண்டியாவோ மணலாவோ ஒரு கம்பியாவோ என்ன என்ன கொடுக்கணும்னு உங்களுக்கு மனசில் தோன்றுதோ அதை முன் நான் இது கொடுக்குறேன் இதை செய்கிறேன் அப்படின்னு கோவில் சன்னிதானத்தில் நின்று நிர்வாகத்தை பண்ணி கொடுக்கணும்னு பக்தர்கள்கிட்ட கேட்குறேன். இந்த இடத்த பழைய கோயிலை எடுத்துட்டு எல்லாம் தரமட்டமாக சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம். அடுத்தது அளவு போட்டு மார்க் பண்ணி கடைகால் எடுத்து கட்டடம் எழுப்பணும். அதுக்கு மக்கள் எல்லாரும் மணமோ இல்லை கல்லோ செங்கல்லோ மணலோ ஜெல்லியோ ஏதோ அவங்கவுங்கனால முடிஞ்ச உதவி ஒன்று செய்யணும்னு வேண்டி கேட்டுக்கிறோம். 16 கை வச்சு அம்மன் உக்குரமாக நிற்கிற மாதிரி நின்ற கோலத்தில் சிலை ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். இன்னும் சில சிலைகள்லாம் ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். மக்கள் உதவி செய்யுமாறு கேட்டுக்கிறோம். அவங்க மனசில் உண்டான உதவிகள் செய்யணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் சின்ன புலிவரிசை ஸ்ரீ உக்ரகாளி அம்மன் கோயில் புதிதாக கட்டப்பட உள்ளது. அதற்காக பூமி பூஜை சிறப்பாக நடந்தேறியது. அதோடு 16 கைகள் கொண்ட அம்மன் சிலை வடிவமைக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டு சிலை வடிக்கும் பணிகள் தொடங்கியுள்ளது. தொடர்ந்து கட்டுமான பணிகள் நடைபெற உள்ளது. இந்த காணொளியை காணும் அன்புள்ளம் கொண்டவர்களே, நீங்களும் ஸ்ரீ உக்ரகாளி அம்மன் கோவில் திருப்பணியில் உங்களை இணைத்துக் கொண்டு உங்களால் ஆன உதவிகளை பணமாகவோ அல்லது பொருளாகவோ மனம் கொடுத்து உதவும் போது அன்னை ஸ்ரீ உக்ரகாளியின் அருள் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் தலைமுறைக்கும் அருள் புரிந்து காப்பது நிச்சயம். இன்றைய உங்களால் இயன்ற உதவிகளை செய்ய 9791212202 மற்றும் 9626294159 என்ற எண்களில் அழைத்து நீங்கள் செய்ய இருக்கும் உதவிகளை பற்றி தெரியப்படுத்துங்கள். ஸ்ரீ உக்ரகாளியின் அருளை பெற்றிடுவோம், வாருங்கள். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ உக்ரகாளி அம்மன் ஆலயம், ஜிஞ்சுப்பள்ளி ஊராட்சி, சின்ன புலிவரிசை, கிருஷ்ணகிரி மாவட்டம். பஸ் ரூட் கிருஷ்ணகிரி டு ஒசூர் சாலையில் பெரிய புலிவரிசை மேடு ஸ்டாப்பில் இறங்கி அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் வர வேண்டும்.
கோவில் பூசாரி மற்றும் அருள்வாக்கு சொல்பவர் அருள்வாக்கு சித்தர் லட்சுமி அம்மாள். கோவில் நிர்வாகி எல்லப்பன் அவர்கள். இங்கு தினமும் காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை அருள்வாக்கு சொல்லப்படுகிறது. இங்கு அமாவாசை நாட்களில் அபிஷேகமும் அலங்காரமும் கலச பூஜையும் நிகம்பலா எனும் மிளகாய் யாகமும் அதோடு சிறப்பு அருள்வாக்கும் சொல்லப்படுகிறது. மேலும் சிறப்பு அன்னதானம் நடைபெறும். இந்த உக்கிரகாளியம்மன் ஆலயத்தில் பில்லி சூனியம், பிசாசு பிடித்தவர்களுக்கும் தீர்வு காணப்படும் மற்றும் குழந்தை இல்லாதவர்களுக்கும் கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் விசேஷ அருள்வாக்கு சொல்லப்பட்டு பிரசாதம் வழங்கப்படும். யாவரும் வாருங்கள், உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து நலமுடன் வாழ அன்னை ஸ்ரீ உக்கிரகாளியம்மன் அருள் புரிந்து ஆசீர்வதிப்பாள். உங்களின் தீராத பெரும் பிரச்சனைகளுக்கு ஸ்ரீ உக்கிரகாளியம்மன் அருளோடு தீர்வு காண எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9791212202 7305980707 9626294159.